நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது 18/6/2024 ஆனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஏகாதசி திதி காலை 6:28 வரை, அதற்கு மேல் துவாதசி திதி. சுவாதி நட்சத்திரம் சாயங்காலம் 3:56 வரை, அதற்கு மேல் விசாக நட்சத்திரம். ராகு காலம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலையில் 9லிருந்து 10 வரை. நல்ல நேரம் காலையில் 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. சந்திராஷ்டிரமம் மீன ராசிக்காரங்களுக்கு. அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு. அவாய்ட் பண்ண வேண்டியது அந்த பழுப்பு கலரு, டபுள் கலரு அந்த மாதிரிப்பட்டது. அதே மாதிரி சாப்பிட வேண்டியது வடை அல்லது புளியோதரை, உளுந்து வடை. இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிகள் செல்வதற்கு முன்பு அந்த வீடுகள், இப்போ 8ஆம் வீடை பற்றி சில குறிப்புகளை பார்க்கலாம். இந்த 8ஆம் வீடு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் வீக்காக இருந்து 8ஆம் வீட்டுக்கு உண்டான 12 கூடியவனோட சேர்ந்திருந்தால் அற்பாயுள்னு சொல்லுவாங்க. ஸோ லக்னாதிபதியும் வீக்காக இருக்கணும், 8 கூடியவனும் வீக்காகி 12 கூடியவனோட சேர அற்பாயுள். அதே மாதிரி லக்னாதிபதி ப்ளஸ் 8th லார்டு 8ஆம் வீட்டுக்கூடியவன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் அற்பாயுள். அதே மாதிரி அந்த சந்திரன் சொல்லக்கூடிய கிரகம் 7, 8, 12 இருந்து சுப கிரகம் பார்க்காம இருந்தால் அந்த பாலாரிஷ்டம்னு சொல்லுவாங்க. பாலாரிஷ்டங்கிறது குழந்தை பருவத்திலேயே அந்த ஆயுள் முடிவுக்கு வருவது, ஆயுள் இறந்து போகிறத பாலாரிஷ்டம்னு சொல்லுவாங்க. சந்திரன் 7, 8, 12 இருந்து சுபகிரக பார்வை இல்லைன்னா அதை பாலாரிஷ்டம்னு சொல்லுவாங்க. எல்லா பாவகிரகங்களும் 8ல் இருந்தால் குழந்தை இறந்து தான் பிறக்கும், சரிதானா? அதே மாதிரி ஒரு எல்லா பாவகிரகமும் 8ல் இருக்குது. ஒரு சுபகிரகம் பார்த்துன்னு சொன்னால் பிறந்து 2-3 மணி நேரம் இருந்து இறந்து போகும். சனி, சூரியன் எல்லாமே 8ல் இருக்க அல்லது 8ஐ பார்க்க லக்னாதிபதி பலகீனமாக இருக்க நாய் கடித்து மரணம். அதாவது சனி, சூரியன் அந்த 8ஆம் வீட்டில் இருக்க, 8ஆம் இடத்தை சனி அல்லது ராகு பார்க்க லக்னாதிபதி பலகீனமாக ஆக நாய் கடித்து மரணம். அதே மாதிரி லக்னாதிபதி 8ஆம் அதிபதி சந்திரன் 3 வரும் சரராசி, அதாவது மேசம், கடகம், துலாம், மகரத்தை சரராசின்னு சொல்லுவாங்க. அப்போ லக்னாதிபதி 8th லார்டு 8ஆம் வீடு கூடியவன் சந்திரன் 3 பேருமே சரராசியில் இருக்க வெளியூரில், அதாவது வெளி தேசத்தில் மரணம் சம்பவிக்கும். ஆமாம், இப்போது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். முதலில் மேசராசி. குழந்தைகள் கல்வி அல்லது உத்தியோகத்துக்காக பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதாவது படிக்கிறதுக்காக ஹாஸ்டலில் சேர்க்கறது, எல்லாம் வெளியூரில் வேலை பார்க்குறது, அதனால் அவங்கள பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஒப்படைத்த காரியத்தை நீங்கள் நல்லபடியாக முடித்து கொடுக்குறீங்க. அப்போ போர் அடிக்காம வீட்டை ஒட்டடை அடிக்கிறது, அது இந்த புதுசாக பெயிண்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி வீட்டை அழகுபடுத்துகிறீர்கள். பணம் ஓரளவு தேவையான அளவு கிடைக்கிறது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவிக்கு நகை அல்லது துணி வாங்கி பரிசாக கொடுக்குறீங்க. ஓகே. அடுத்து ரிஷபராசி. புதிய தொழில் ஓரளவு நம்பிக்கையை கொடுக்கிறது. அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் பாதிப்பு உண்டாகிறது. வாடகை பணம் கரெக்டாக வந்துடுது. மனைவியின் ஹெல்த்து கண்டிஷன் ஓகே, நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. தகப்பனார் மூலம் வரக்கூடிய வருமானம் அதிகரிக்கிறது. தகப்பனார் தொழில் மூலமோ அல்லது பென்ஷன், அது தகப்பனாரோடு வரக்கூடிய பணம் அதிக அளவில் வருகிறது. மனம் மாத்திரம் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, ஒரு ஸ்திரமாக இல்லை. அடுத்து மிதுன ராசி. புதிய வாகனம், நிலம் அல்லது நகை சேர்க்கை உண்டாகிறது, வாங்குறீங்க.
மாணவர்களுக்கு ஒரு திருப்பு முனையான காலகட்டம். ஆமாம், தளராத உங்கள் முயற்சி வந்து பாராட்டுக்குரியது. உத்தியோகத்தில் வந்து மேலதிகாரிகளோட அப்ரிசியேஷன், பாராட்டு வந்து கிடைக்கிறது. என்னென்னா ட்ரேடிங் செய்கிறவங்களுக்கு வந்து நல்ல லாபம். அதனால் வந்து ஓரளவு அதிர்ஷ்டகரமான காலகட்டம் உபயோகித்து கொள்ளுங்கள். அடுத்து கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு வந்து பணம் வந்து செலவாகிறது. அம்மாவோட உடல்நிலை ஓரளவு நன்றாக இருக்கிறது. மனம் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஏதோ பறக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு கூட இன்றைக்கி நல்ல அதிர்ஷ்டமான நாள் தான். அதே மாதிரி வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. அடுத்து சிம்மராசி. இப்போதைக்கு எந்த காரியத்தை எடுத்து முடித்தாலும் வெற்றி தான். அதாவது வந்து எந்த காரியமும் பின்வாங்கிறதில்ல. உங்களுக்கு வந்து எந்த காரியத்தை எடுத்தால் கூட இப்போதைக்கு இன்றைய பொழுதுக்கு எல்லாம் சக்ஸஸாக நடக்கிறது. அதே மாதிரி அரசாங்க அனுகூலம் உண்டாகிறது. அரசாங்கத்தில் லோன் வாங்கிறது, இல்லை அரசாங்கத்தில் ஏதாவது ஸ்கீமுக்கு ஆஃபர் பண்ணி அது கிடைக்கிறது. ஏதோ அரசாங்கத்தினால அனுகூலம் உண்டாகிறது. ஆன்ம பலம், அடி மனசில் உங்களோட ஆன்மாவினோட பலம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நல்லபடி நடக்கிறது. இளையவர்களின் சகோதரர்களின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்க நல்லா இருக்குங்கிறத கேட்குற உங்களுக்கு மனசு நல்லாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிர்வாக திறமையில் உள்ளவங்களுக்கு உங்களோட நிர்வாக திறமையை பார்த்து பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு, ரொம்ப அப்ரிசியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா பண்ணுறீங்க. புதிய துணிமணி, நகை இதெல்லாம் வாங்குறீங்க. அடுத்து கன்னியாராசி. உத்தியோகம் ஒரு நல்ல கம்பெனியில் கிடைக்கிறது, அது மெயின். அதே மாதிரி வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கூட லாபம் கிடைக்கிறது. குடும்பத்தில் வந்து சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகிறது. அதனால் அதுக்கு பற்றி இப்பொழுதைக்கு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு முடிவெடுக்கிறீர்கள். அடுத்தால வந்து நண்பர்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வண்டி வாகனம் வந்து சிறு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. பெற்றோர் ஹெல்த்து இஷ்யூ நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. அடுத்து துளாராசி. மூத்த சகோதரர், உங்களோட அக்கா அல்லது அண்ணன் வேலை நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை. நல்ல வருமானம் வந்து நல்ல வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல லாபம் நடக்கிறது. வியாபாரம் நல்லா நடக்குது, லாபம் நல்லா வருது. முக்கியமான நிகழ்ச்சிக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் போட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக போகுது. நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருக்கிறீங்க இல்லையா, அதை விட அதிகம் செலவாகிறது. ஆனால் வந்து கடன் வாங்காமலே அதை சமாளித்து விடுகிறீர்கள். அடுத்து விருச்சகம். உத்தியோகத்தில் வந்து பிரச்சனை, வேலையை விட்டுட்டு அவங்க எடுத்துருவாங்களோங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு குழப்பம் நீடிக்கிறது. எவனா நிறைய ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆளை வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு. இது இல்லாட்டா கூட உங்களுக்கு வேறு வேலை கிடைக்கிறது, பயப்பட வேண்டாம். அதிக அலைச்சலால் வந்து உடல் வந்து கொஞ்சம் சோர்வாக இருக்கிறது. பெற்றோர்களோட மருந்துக்கு உண்டான செலவு கூட ஜாஸ்தியாகிட்டு போய்கிட்டு இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. உத்தியோகத்தில் வந்து பிரச்சனைன்னு எதுவும் கிடையாது. அதே மாதிரி வந்து பணம் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. புதிய வேலைக்கு வந்து இன்டர்வியூ வருகிறது. அப்போ வீட்டுக்குள்ளேயே இருப்பது கொஞ்சம் டென்ஷனாக பண்ணிக்கிட்டு இருக்குது. சும்மா வெளியே ஒரு ரைட் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்குது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. மாணவர்களுக்கு ஞாபக சக்தி, மெமரி பவர் வந்து ரொம்ப நல்லாக இருக்கிறது. அடுத்து மகர ராசி. பாடி வந்து கொஞ்சம் டல்லாக, உடல்நிலை வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. காரணம் வந்து உடம்புல வந்து ஓவர் ஹீட்டாக இருக்குது. பெரும்பாலும் வந்து கீரை வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு லாபம் தான் வருது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பும் நன்றாக இருக்கிறது. அம்மாவும் உங்கள் மேலே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, பாசமாக இருக்கிறாங்க. உங்கள் குழந்தையனோட உடல்நிலை மட்டும்தான் கொஞ்சம் டல்லாக, உற்சாகம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. அதை சுற்றி போடுங்க, சரியாயிடும். அடுத்து கும்பராசி. வாலிப வயசு அந்த இளைஞர்களுக்கு வந்து காதல் உண்டாகிறது. துணையாக வரப்போகிற பெண் வந்து ரொம்ப கொஞ்சம் டாமினண்ட்டான பெண். அவள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்டு நடக்கணும். அந்த மாதிரி டாமினண்ட்டான பொண்ணு உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வரப்போகிறார். ஆமாம்.
அதே மாதிரி வந்து மனம் வந்து ரொம்ப உற்சாகமாக பறக்கிறது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், வண்டியை வந்து பிளேன் ஓட்டுறது மாதிரி ஓட்டுறீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது நல்லது. மாணவர்களுக்கு வந்து கல்வி நல்லா இருக்குது, பாடி ஹெல்த் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கிறது. அடுத்து வந்து மீன ராசி, சின்ன பிரயாணம் ஒன்று பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உத்தியோகம் உப்புச்சப்பு இல்லாமல் அப்படியே போய்கிட்டு இருக்குது. வியாபாரிகளுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்குது. மாணவர்களுக்கு கூட நல்ல பீரியடு தான். மனம் வந்து ஒரு உற்சாகம் இல்லாமல் கொஞ்சம் சோர்வாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏம்னா இன்றைக்கி கூட சந்திராஷ்டம தினம் தான், அதனால் வந்து எதை பற்றியும் அதிகம் யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போகும்போது அந்த நவகிரகத்தை சுற்றி வாரது நன்மை பயக்கும். உங்களோட கெட்ட பலன்கள், அந்த உற்சாக குறைவு ஏற்படுறதுக்குண்டான காரணங்கள்லாம் குறைந்துவிடும். நண்பர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடிவடைகிறது. இனி நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.